இந்த மாதிரி மூவிஸ் தான் வந்து வருஷத்துல ஒரு 50 பேர் வந்துருது. ஏன் திரும்ப திரும்ப உங்க இயக்குனர் என்பது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, பார்க்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. வேல்டு சினிமா இதை தாண்டி வந்துட்டாங்க. ஸோ ஏன் திரும்ப திரும்ப இதே பெண்கள்னாலே இப்படிதான், பெண்கள்னாலே ஒரு போர்ட்ரேட் தான் சொல்லி மூவி பண்ணக்கூடிய காரணம் என்ன? இல்லை, நம்ம எல்லாருமே பெண்கள் சார்ந்துதாங்க. அவங்களுடைய ஆமா இதுக்கு இல்லை. இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெண்களை நாங்கள் வந்து குறை சொல்லியோ இல்லை அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல வரல. நாங்கள் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று நினச்சி பண்ணுறோம், ஆனால் அது வேற மாதிரி கிரியேட் ஆகும். அது நமக்கு தெரியாமையே நடக்கும். அப்படி தெரியாமல் கூட சில பேர் பாதிச்சிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்கோம். சேம் டைம்ஸ் நாம் வந்து எல்லா பெண்களையும் நான் அதை அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது ரொம்ப சில பேர் வந்து அதை தப்பாக வந்து நினச்சிக்கலாம். ஏன்னா அதனால் இங்கே நிறைய பேர் வந்து இதை ரிஜெக்ட் கூட பண்ணாங்க. அதாவது எங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது எகென்ஸ்டாலாம் இல்லை. நான் அவங்களுடைய அக்கறையில் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் அவங்களுடைய மிஸ்டேக்காக நான் அதை சொல்லலை. பட் அதனால் சில பேர் அப்படி ஆகிறாங்க இல்லையா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட சில நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில பேர் பாதிப்படைவாங்க. அப்படி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இதை இன்ஸ்டாகிராம்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து எந்த சோசியல் மீடியா போனாலும் உங்களோட ஃபேஸ் தான், உங்களுடைய இதுதான் வருது, ட்ரோல் ஆகிட்டு வருது. ஸோ அதுல சோசியல் மீடியால க்ளீனா இருக்கீங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கேப் இருக்கு. இப்போ பாம்பேல இருந்து வர ஹீரோயின் தான் இங்க போறாங்க, தமிழ் பேசுற ஹீரோயினுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன்னா நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல, ஆக்சுவலா சொல்ல போனா நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எனக்குமே உரிமை கொடுத்துருக்கேன். ஆனா தமிழ் எனக்கு பிடிக்கும், அதனால நான் ரொம்ப உணர்ந்து நான் பேசுறேன். அண்ட் இன்னொன்று வந்து இங்க எனக்கு வாழ்க்கையே எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு அமைச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நான் அந்த லாங்குவேஜ்ல பேசிதான் ஆகணும், இல்லைன்னா நான் எப்படி உங்க கூட கனெக்ட் ஆவேன். ஸோ அதே மாதிரி மற்றவங்க வரவங்களுமே வந்து தமிழ் பேச கத்துக்கிட்டு உங்க கூட பேசுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்கனாலே நீங்க ஆப்வியஸ்லி கனெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ தமிழ் வராதுன்னு சொல்றதை விட எனக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து இங்க நடிச்சு நல்ல ஒரு பேர் வாங்கினாங்கன்னா ஓகே, பிகாஸ் நவ் இட்ஸ் அ பேன் இண்டியா வேர்ல்ட். ஸோ நம்ம வந்து வெறும் சவுத்ல மட்டும் நடிக்கிறோம், இல்லை நார்த்ல மட்டும் நடிக்கிறோம், இல்லை வெறும் கன்னடா தமிழ் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாம பேன் இண்டியா லெவல்ல நடிச்சிட்டு இருக்கு. ஸோ எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா ஹையார்கி இல்லாம இந்த ஹோல் ஒரு இந்தியன் மூவியா நம்ம வந்து நடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. என்னன்னா லாங்குவேஜ் கத்துக்கிட்டா நல்லது, இது வந்து நான் சொல்லுவேன். சின்ன திரையில இருந்து பெரிய திரை சரிங்களா, ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க? கண்டிப்பா சார், அது டிரான்சிஷன் ஆகுறது கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் அகைன் இன்னொருத்தர் கேட்ட கேள்வினாலே அங்கே வர தமிழ்லயே நிறைய பேர் இருக்கும், நிறைய பெண்கள் இருக்கும், நல்லா பேசுறவங்க இருக்கும், நல்லா நடிக்கிறவங்க கூட இருக்கும். பட் திடீர்னு பார்த்தா கட் பண்ணா வேற ஒரு இதுல இருந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, வாய்ப்புகள் எங்களை மாதிரி ஆட்களுக்குமே வந்து நீங்க கொஞ்சம் திருப்பினீங்கன்னா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷன்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நல்லா நடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்து பாக்குறவங்களோட கண்ணோட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் என்னோட. பிக் பாஸ் மறுபடியும் சொல்றேன், பிக் பாஸ் இஸ் நத்திங் டு டூ வித் அவர் கெரியர். மறுபடியும் நான் இதை வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் அது கற்றுக் கொடுக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில இப்படி இருக்கலாம்ப்பா, நம்ம வந்து நிறைய பேர் கிட்ட எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம், ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும், இதை மட்டும் தான் பிக் பாஸ் கொடுக்கும். கெரியர் எல்லாம் அது பில்ட் பண்ணி கொடுக்காது. நம்ம உள்ள இருக்கிற ஒரு டேலண்ட் மட்டும் தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும். ஆனா வந்து கமல் சார் வந்து பிக் பாஸ் ஆனா வந்து பிக்
பிக் பாஸ் வந்து கமல் சார் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னார் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும். இது மூலமா வந்து ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வெளியில போனா ரொம்ப ஹைஃபையா வரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கேள்வி, பெண்களுக்கு அது முடிச்சது அதே கேள்விதான். இந்த பிக் பாஸ்ல போற பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர மாட்டேங்குது, அது ஒரு விஷயமா இருக்கு. ஆனா வந்து ஆண்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? டேலண்ட் தான் சார் எல்லாமே. நீங்க டேலண்ட் இல்லாம நீ வந்து வாய்ப்பு கொடுன்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்காது. நீ டேலண்ட் வச்சுட்டு எஸ் நீ வந்து நல்லா நடிக்கிற, இல்ல நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா சிங் பண்ற அப்படின்னா அந்த டேலண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வேலை வரும். பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு 10 பேர் பார்க்குற ஒரு இடத்துல நம்ம அங்க இல்ல, ஒரு பல பேர் பார்க்குற ஒரு இடத்துல தான் பிக் பாஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். நீ வந்து அங்க நல்லா நடிக்கிறேன்னா இந்த பொண்ணு இந்த கேரக்டர் கொடுத்தா சூப்பரா நடிப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குற டைரக்டர்ஸா இருந்தா கண்டிப்பா வாய்ப்பு கண்டிப்பா வரும். அப்படி பார்த்தா எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் பிக் பாஸ் குள்ள போயிட்டு வந்த உடனே வேற மாதிரி நடிக்கிறேன்னா இல்ல, முன்னாடி சரவண மீனாட்சி நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கேன். அதை பார்த்துட்டு தான் எனக்கு வாய்ப்பே வருமே தவிர பிக் பாஸ் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு வராது. மேபி ஹையர் இதுல ரீச் ஆகும், நிறைய பேர் பாப்பாங்க, அவ்வளவுதான். கமல் பொய்யா? அதான் நான் கேள்வி, கமல் சார் சொன்ன பொய்யா? கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் அதை மேல சொல்றேன். கமல் சார் இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல உள்ளவங்க அத்தனை பேருமே வந்து வேற ஃபீல்டுக்கு நம்ம கையில இருக்கு சார். அது நம்ம கையில இருக்கு. இப்போ நீங்க ரச்சிதா நீ என்ன பண்ற, பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கையில இருக்காது. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட டேலண்ட், நம்மளோட பொட்டென்ஷியல் நம்ம கையில இருக்கும். ஸோ நான் வந்து பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது இல்லையா? நான் பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது. நீங்க வந்து நான் என்னோட ஆக்டிங் பார்க்காதீங்க, ஜஸ்ட் நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா அது தப்பாயிடும். ஸோ அதனால அவங்க சொன்ன விஷயமும் இதே தான், நம்ம கையில இருக்கு நம்மளோட பொட்டென்ஷியல். ஸோ நீ வெளியில போறேன்னா அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறியோ அது உன் கையில இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. தட்ஸ் வாட் பிக் பாஸ் இஸ் மென்ட் ஃபார். நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம். இதுல இருந்து வெளியில போகும்போது நீ பெரிய ஆளாவியா இல்ல நீ வந்து இல்ல அப்படியே இருப்பியா அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு, நீ பாத்துக்கோ. கண்டிப்பா they have potential. நிறைய பேருக்கு வந்து அந்த பொட்டென்ஷியல் இருக்கு, அந்த அர்ஜ் இருக்கு. நம்ம நல்லா பண்ணணும், இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கணும், அப்படி பண்ணிட்டு இருக்கேன். That's how it is. மேம், காப் ரோல் சொல்றீங்க, உங்க திறன் சார். எல்லா காப்புமே வந்து இவ்வளவு கியூட்டா இவ்வளவு பவ்வியா யாருமே இருக்க இல்ல, பிராக்டிகலா சொல்றவருக்கு. சோ தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இப்படிப்பட்ட காப் இருக்காங்க. இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஹீரோயின்ஸ் சொல்றேன், இப்போ ஹீரோயின்ஸ்னாலே காப்னு ஸ்டோரி பண்ணீங்க. இப்போ பாத்தீங்களா அவங்க ஹீரோயின்ஸா தான் இருக்காங்க. பிராக்டிகலா போனோம்னா அவங்க ஹீரோயின்ஸா தான். ஆனா பிராக்டிகலா வந்து எந்த ஒரு காப்புமே இவ்வளவு ஹேண்ட்ஸமா இல்ல. அதனால சொல்றேன். நீங்க யார் என்ன கேக்குறீங்க? அவ்வளவுதான் சார். எனக்கு சுத்தமா புரியல சார். சூஸ் பண்ணக்கூடிய மெட்டாலஜி என்னன்னு கேட்டேன். ஒரு காப் ரோல் சொல்றீங்க, காப் ஹீரோயின்கள் நார்மலா பண்ணி எப்படி நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்றீங்களா? நான் ஹீரோயின்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணதில்லை. நான் வந்து இந்த கேரக்டருக்கு அந்த மேம் கரெக்டாக இருப்பாங்க, இந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னா இதுக்கு முன்னே அவங்க பண்ண பர்ஃபார்மு, அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் அது எல்லாமே நான் பார்த்து அவங்களுடைய பர்ஃபார்மை பார்த்து அந்த அவங்களுடைய தோரணம், அதாவது வந்து இந்த ஸ்கல்ப்சருக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளான். நான் பேசிக் ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இந்த உருவம் கரெக்டாக இருக்கும், அவங்க அந்த பர்ஃபார்ம் பக்காவாக அவங்க பண்ணதுனால நான் வந்து அதை செலக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் தவிர மற்ற அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி சார். ஆக்சுவலி பார்த்தா என்ன வந்து ஆல்மோஸ்ட் டைப் காஸ்ட் ஆயிடுச்சு. சி இப்போ அம்மன் கேரக்டர்ஸ் பண்ணேன்னா சின்ன திரையில அம்மன் கேரக்டர்ஸ் வந்தாலே என்னதான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அது டைப் காஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு எமோஷனல் கேரக்டர் இருக்கு, ஒரு பயங்கரமா ஒரு அழுக ஒரு காட்சிகள் நிறைய இருக்கு அந்த கேரக்டர் அப்படின்னா ரசிதாவை கூப்பிடுறாங்க. இப்படிதான் ஃபோன்ஸே வரும். ஸோ சின்ன திரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணணும்ட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ரகட்டா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது டைப் காஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. இந்த மாதிரி வந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லை நார்மலி ஒரு அழுகிற கேரக்டர் இல்லை அம்மன் அப்படி வந்தாலும் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஜானர்ஸை ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ஒரு புது பிளாட்ஃபார்மாக இருக்குது. பட் இஸ் ஃப்ரம் சின்ன திரையிலிருந்து இது வந்து கொஞ்சம் பெரிய திரைகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மூவி எனக்கு சார் அப்ரோச் பண்ணும்போது கேட்ட ஒரு கேரக்டர் வந்து இட்ஸ் அ காப் ரோல். ஸோ
பெண்களை பற்றி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது பெண்களுக்கு நடக்கிற ஒரு அப்யூஸாக இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கூட அவங்க சொல்லும்போது வேறு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி வெறும் பெண்களை மட்டுமே சார்ந்த ஒரு படமும் கிடையாது. இது ஆண்களுக்கும் போய் இது சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த படம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இதில் ஒரு காப் ரோல். ஸோ அந்த ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கிற பெண்ணை வந்து எப்படி நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காப்ரோலில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமே தான் ஷூட்டிங் பயங்கரமாக போகுது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ. ஆக்சுவலி இதில் ஸ்டண்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. பிகாஸ் எக்ஸ்ட்ரா ஓவர் எக்ஸாஜரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும். என்னோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சட்டலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, நேச்சுரலாக இருக்குது. ஒரு ஸ்டண்ட் வச்சாதான் ஒரு காப்ரோல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டிக்னிஃபைடாக ஒரு சிஐடி லெவலில் ரொம்ப ஆழமாக எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குமோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம். அப்படி எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சார் ஸ்டோரி சொல்லும் போதே இது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து கேர்ள்ஸோட ஃப்ரீடம் பற்றி பேசிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரீடம்னால சில வர பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு க்ரைம் த்ரில்லரான ஒரு ஸ்டோரி. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ என்னோட ரோல் கண்டிப்பாக ஒரு எல்லா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். Vanakkam everyone, myself Amrita Hallar. Today I came for Extreme Movie Puja ceremony and press media. So actually I am very excited to hear. I am coming from different state, West Bengal, from Kolkata. So I am very glad and very fortunate to producer sir and my director sir, Rajavil sir. So giving me this good opportunity in this movie as a heroine. So I am playing a very good and different kind of character like YouTuber for this new generations, and we are talking about the girls' freedom, women's empowerment. So thriller, crime and everything in this movie, in masala in this movie. So I am really happy to work work with this movie, and thank you so much and bless me for my new movie in Tamil industry. It's my first steps in Tamil industry. Thank you. வணக்கம். எக்ஸ்ட்ரீம் இது டேரக்டர் சொன்ன மாதிரி இது சொசைட்டியில் நடக்கிற விமனுக்கு நடக்கிற அப்யூஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் பற்றி தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் அது. இப்போது ரியல் லைஃப்பில் இப்போ நடக்கிறதுக்கு எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகிற சுச்சுவேஷன் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம், ஃபேஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த ஸ்கிரிப்ட் அண்ட் ஏ ரோல் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்